ஸ்தோத்தரித்து ராஜாவை வரவேற்போம். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ். ஏதாவது சொல்லுங்க வாயில, ஜீசஸ் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அல்லது அந்நிய பாஷை. நன்றி அப்போ உங்க வாய் திறக்கப்படுவதாக. ராஜா உலாவும்படி உங்கள் வாய் திறக்கப்படுவதாக. ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. புதுசா வந்திருந்தா ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. பழையவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ராஜா உலாவுகிறார், ராஜா உலாவுகிறார். Thank you Jesus, 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 thank you Jesus. ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க வரணும்ப்பா, நீங்க வரணும்ப்பா. ஜனங்கள் உம்மை தேடி வந்திருக்காங்க, உம்மை தேடி வந்திருக்காங்க. மனுஷனுடைய உதவி விருதா, மனிதனுடைய உதவி விருதா. கர்த்தர் மகிமை அடைவீராக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்ல சொல்ல நாதன் எழுந்து வருவா. தேங்க்யூ அப்பா. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ராஜா 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 ராஜான்னு சொல்லுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். அப்படியே அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பெருகட்டும்பா. 2ஆம் நாள் அபிஷேகம் பெருகட்டும், அபிஷேக லெவல் பெருகட்டும், நிரம்பட்டும் சபை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஊழியர்கள் பலனடைந்து, விசுவாசிகள் பலனடைந்து உமக்கு சாட்சியாக இருப்பார்கள். ஆவியானவர் வரும்போது ஊழியர்கள் பலனடைந்து உமக்கு சாட்சியாக இருப்பார்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. தொட்டி நிரம்புனா அதிசயம் நடக்கும். தொட்டியை நிரப்புங்க, ரசம் வரும், ரசம் வரும். 6 கல் தொட்டியை நிரப்பினார்கள், ரசம் வந்தது. ரசம் வருவதாக அப்பா, அதிசயம் வருவதாக, அற்புதம் நடப்பதாக. ஜீசஸ் 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 ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்பன் மகுதுரோ எபா கதரலரகபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, வல்லவரே. நன்றி அப்பா, செய்த நன்மைக்கு நன்றி அப்பா, செய்த நன்மைக்கு நன்றி அப்பா. இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினீரே, நன்றி அப்பா. என் ஜனங்களை கொண்டு வந்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கபகதரலரகபா சேகபகதரலரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க தேடி வந்திருக்காங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு.
நான் எதிர்பார்க்கிற நன்மை நடக்காதா? என் ஊழியத்தில் நடக்காதா? என் குடும்பத்தில் நடக்காதான்னு சொல். நன்றி அப்பா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு செய்யும்படி கொடுக்கும்படி உங்கள் நினைவாக இருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா. தேங்க்யூ அப்பா. எதிர்பார்த்திருக்கிற நன்மை எங்களுக்கு தரும்படி எங்கள் நினைவா இருக்கீங்க. நன்றி நன்றி. மறவாமல் நினைக்கிறவர் உங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தர். தேங்க்யூ அப்பா. அன்னாளை நினைவு கூர்ந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தவர் உங்களை நினைவு கூர்ந்து அற்புதம் செய்வாரா? ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பேழைக்குள் இருந்த நோவாவை அவர் குடும்பத்தை நினைவு கூர்ந்து ஒரு பெருங்காற்றை வீச செய்தார். தண்ணீர் வற்றியது. சபையே, உங்களை நினைவு கூர்ந்து பெரும் காற்று வீச செய்கிறார். இந்த நேரத்தில் பெரும் காற்று. ஆமென். கர்த்தருடைய அபிஷேக காற்று வீச செய்கிறார். வீச செய்கிறார். வீச செய்கிறார். வீச செய்கிறார். தேங்க்யூ அப்பா. வீசுங்க. தேங்க்யூ அப்பா. காற்று வீசட்டும். எஸ் அன்பர்கள். தண்ணீர் வற்றியது. தண்ணீர் வற்றியது. காற்று வீசியது. காற்று வீசியது. தண்ணீர் வற்றியது. தண்ணீர் வற்றியது. நோவா தேங்க்யூ அப்பா. ரட்சிக்க காப்பாற்றப்பட்டா. காப்பாற்றப்பட்ட தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டா. காப்பாற்றப்பட்ட. தேங்க்யூ அப்பா. எதெல்லாம் உங்களுக்கு தண்ணியா இருக்கோ, எதெல்லாம் தடையா இருக்கோ, அதெல்லாம் வற்றி போவதாக. வற்றி போவதாக. வற்றி போவதாக. வற்றி போவதாக. வற்றி போவதாக. வற்றி போவதாக. அப்படி சுவாசிக்கிறீங்களா? உங்களை நினைக்கிறாரா? நினைக்கிறார். அவருக்கு பேரே மறவாமல் நினைப்பவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படித்தான் ஹானா ஜெபம் பண்ணா. என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா. நான் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே கொடுத்துறேன்ப்பா. உமக்கே கொடுத்துறேன்ப்பா. மறவாமல் நினைவு கூர்ந்து. மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்தா. எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சா. உமக்காக வாழ்வேன்ப்பா. உமக்காக வாழ்வேன்ப்பா. நானும் என் பிள்ளைகளும். நானும் என் பிள்ளைகளும் உமக்காகத்தான். 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 அப்பா தெளிவா சொல்றாரு. உன்னை நான் மறவாமல் நினைக்கிறேன். ஆமென். cheerful, be திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதா இருங்க. எஸ். கர்த்தர் உங்களை நினைத்தருளினா. எஸ். உங்களை நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிறார். சங்கீதம் 115 கர்த்தர் நினைத்தருளினா. இஸ்ரவேலே, இதை நம்பு. நம்பு. கர்த்தர் உனக்கு துணையும். கர்த்தர் உனக்கு துணையும். கேடயமானா. கேடயமான. துணையும். துணையும். பாதுகாவலுமானா. பாதுகாவலுமானா. இதை நம்பு. இதை நம்பு. அதுதான் உனக்கு தெம்பு. அதுதான் உனக்கு தெம்பு. வராது வம்பு. வராது வம்பு. சாத்தானுக்கு அம்பு. சாத்தானுக்கு அம்பு. தட்டு தம்பு. தட்டு தம்பு. ஏசையா, ஏசையா. glory glory glory. இன்னும் கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா. நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க. ஜீசஸ். நன்றி அப்பா. நினைக்கிறார். இதை நம்பு.
ஆரோன் குடும்பத்தாரே, ஊழியர் குடும்பத்தாரே, நம்புங்கள், நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. கர்த்தர் துணையும், கர்த்தர் துணையும் கேடகமுமா இருக்கிறார். ஆமென். அப்படின்னா கேடகம்னா கேடு வராம பாதுகாக்கிறவர் தான் கேடயம். கேடு வராம ஒரு கேடு வராது, ஒரு கேடு வராது. அதான் அவர் கேடயம். அதுதான் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கேடு வரும் நாளிலே கூடார மரவினிலே ஒளித்து மறைத்து காப்பாற்றுகிறவரே, ஒளித்து மறைத்து காப்பாற்றுகிறவரே. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. கேடு வரும் நாளினில் கூடார மறைவில் வைத்து ஒளித்து மறைத்து வைத்து எங்களை பாதுகாக்கிற அப்பா, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. இத நாங்க நம்புறோம்ப்பா. இதுதான் எங்களுக்கு தெம்பப்பா. எங்க வாழ்க்கையில வராது வம்பப்பா. அதனால கரங்களை தட்டி உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா, சொல்லுகிறோம் அப்பா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினில் ஒளித்து மறைத்து வைத்து எங்களை உயர்த்துகிற அப்பா, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. நினைத்தருளினார், நினைத்தருளினார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 10ஆம் வசனம் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. அதுக்காக உங்களை நினைக்கிறாரு. ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க. 11ஆம் வசனமா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹalleluya சொல்லுங்க. ஏசாயா, ஏசாயா, glory glory, ஏசாயா, ஏசாயா. நினைக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா, பெருகச் செய்வா, பெருகச் செய்வா. பெருக்கம் உங்க வாழ்க்கையில, வாழ்க்கையில், ஊழியத்துல, ஊழியத்தில் பெருக்கம் உண்டாவதா, பெருக்கம் உண்டாவதா, சுகத்துல பெருக்கம் உண்டாவதா, பெருக்கம் உண்டாவதா, பொருளாதாரத்துல பெருக்கம் உண்டாவதா, பெருக்கம் உண்டாவதா, கிருபையில பெருக்கம் உண்டாவதா, கிருபையில பெருக்கம் உண்டாவதா, மனிதர் தயவுல பெருக்கம் உண்டாவதா, பெருக்கம் உண்டாவதா. ஏசாயா, 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 Thank you, அப்பா. ஏசாயா, Thank you, அப்பா. ஏசாயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. ஹalleluya. ஜீசஸ் மறவாமல் நினைக்கிறவர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. ஆதியாகமம் 40 கடைசியா அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்தான். ஆனால் 41 அதிகாரத்தில் கர்த்தர் மறவாமல் நினைத்தார், மறவாமல் நினைத்தார். ஆமென். அப்பா, அப்பா, யோசேப்பை மறவாமல் நினைவு கூர்ந்து, யோசேப்பை மறவாமல் நினைவு கூர்ந்து, அவன் நினைச்சான் அந்த விடுதலை கிடைச்சா போதும் தான் நினைச்சான். விடுதலை அடைஞ்சா போதும் நினைச்சான். விடுதலை மட்டுமா வந்துச்சு, விடுதலை மட்டுமா வந்துச்சு, பதவியே வந்துச்சு, பதவியே வந்துச்சு.
உயர்வு வந்துச்சு. உயர்வு வந்துச்சு. உங்களுக்கு உயர்வு வருவதாக. உங்களுக்கு உயர்வு வரும். உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, நீ செய்கிற காரியத்துல, ஒரு ப்ரமோஷன் உண்டாவதாக. ஒரு ப்ரமோஷன் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட கூட இருக்கிறார். என்னோட கூட இருக்கிறார். யோசேப்போட கூட இருந்தவர். அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் சித்தி பெற செய்தவர். அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சித்தி பெற செய்தவர். சக்சஸ் ஆக்கினவர். என்னோட கூட இருக்கிறார். எனக்கு சக்சஸ் உண்டு. கர்த்தர் கூட இருப்பதால என் தொழில்ல, என் ஊழியத்துல, என் காரியத்துல எனக்கு சக்சஸ். ஜெயம். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும். எதிர்பார்ப்பதை விட அதிகமா. காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். நன்றி அப்பா. யோசேப்போட கூட இருந்ததுனால தான் வேலைக்காரனா வீட்டில் வேலைக்காரனா வேலை செய்ய சேர்ந்தவர் அந்த வீட்டுக்குள்ளே மேனேஜரா மாறிட்டார். எம்டியா மாறிட்டாரு. சர்வெண்ட் மேனேஜிங் டைரக்டரா மாறிட்டார். ப்ரமோஷன். அதான் இயேசு கூட இருப்பது. கர்த்தர் உங்களோட கூட இருப்பதனால நீங்க இப்படியே இருக்க போவதில்லை. இருக்க போவதில்லை. இன்னொரு லெவலுக்கு உங்களை உயர்த்துவா. ஏசாயா அந்நிய பாஷை விடக்கூடாது. என்ன அபிஷேகத்தில் நிரப்பித்தான் உங்களை அனுப்பணும். இன்னைக்கு உங்களை சும்மா அனுப்பிடக்கூடாது. நீங்க பலன் அடைத்து இந்த ஊர்ல சாட்சியா இருக்கணும். அபிஷேகம் பெருகணும். ரந்தமகதா. தேங்க்யூ அப்பா. வெரி குட். தேங்க்யூ அப்பா. சரியா இருக்கு. தேங்க்யூ அப்பா. நீங்க யோசேப்போட கூட இருந்ததுனால அந்த வீட்டுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாரு. அவனால வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களால உங்க வீடு என்ன சொல்லுவீங்க? ஆசீர்வதிக்கப்படும். நம்புறீங்களா? காரணம் கர்த்தர் கூட இருப்பதால. நீங்க உங்க பிளெஸிங்கா இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு, உங்க சொந்தங்களுக்கு, இந்த உலகத்துக்கு இருப்பீங்க. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை ஃபேமஸ் ஆக்குவேன். பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படித்தான் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவனால ஆசீர்வாதம் தான். ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா.
தேங்க்யூ அப்பா. எவ்வளவோ சிரமப்பட்டு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் அண்ணன் பாலச்சந்திர ஆசீர்வதிங்க. இந்த வயதிலும் கூட மிக மிகவும் சிரமப்பட்டு ஒழுங்கு செய்து எங்களெல்லாம் தூண்டி வர சொல்லி இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றிப்பா. நன்றி அப்பா, நன்றிப்பா, நன்றி அப்பா, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. சுரேஷ், டேவிட், ராஜா இன்னும் ஊழியர்கள்லாம் மிகவும் சிரமத்தில் ஹல்லேலூயா முயற்சி பண்ணி இந்த ஜனங்களை கூட்டியிருக்காங்கப்பா. ஜனங்களை கூட்டுவது ஈஸி இல்லை. இந்த ஹால் நிரம்பும்படி கூட்டியிருக்காங்கப்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். அவங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உண்மையான மோகன், உதான மோகனை ஆசீர்வதிங்க. மோகனன் ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா, அப்பா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பா மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பா மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும். தேங்க்யூ அப்பா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீ. தேங்க்யூ அப்பா. இப்ப கரங்களை உயர்த்தி ஆரா glory glory ஆராதனை 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 அன்பே சுராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே. தேங்க்யூ அப்பா. அன்பரே தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க
அப்பா அப்பா அப்பனே உமக்கு தந்தேன். இப்ப ஒரு மனப்பட்ட கரங்களை உயர்த்தி ஆஹாரா அப்பா அன்பே சுராஜனுக்கு ஆவியா தேவனுக்கு ஜீசஸ் அன்பே தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுக்கிறம்பான்னு சொல்லு. கொடுக்கிறோம். பெரிய காணிக்க இந்த உடலை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனையே டாப் ஆராதனை. பரிசுத்தமாய் ஜீவ பலியா இந்த உடலை கொடுக்கிறோம்பான்னு சொல்ல. உடலை கொடுக்கிறோம்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் மறுரூபமாவதால மறுரூபம் மனம் புதிதாகட்டும், மறுரூபமாகட்டும், பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியட்டும், அதுக்கெல்லாம் இந்த உடல் முடிந்தா முழந்தால் படியிட்டு இந்த உடலை கொடுங்க பார்க்கலாம். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என் நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு தேங்க்யூ அப்பா. நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அபிஷேகத்தால திருப்பி சொல்லுங்க. ஆட்கொண்டு வா, ஆட்கொள்ளுங்கப்பா அபிஷேகத்தால. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. தொட்டி நிரம்பட்டும், நிரம்பட்டும். ரசம் வரட்டும், ரசம் வரட்டும். தொட்டி நிரம்பியது, நிரம்பியது. அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. அபிஷேகம் தொட்டி நிரம்பட்டும், தொட்டி நிரம்பட்டும், தொட்டி நிரம்பட்டும், தொட்டி நிரம்பட்டும். பிள்ளைகளுடைய இதய தொட்டி நிரம்பட்டும், பிள்ளைகளுடைய இதய தொட்டி நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அப்பா 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 ஒருவட கூட விடாதீங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி நிரம்பட்டும், நிரம்பட்டும். ஆவியானவர் ஃபில் பண்ணுகிறார். ஃபில் 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 ஃபில். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஃபுல் 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 ஃபில். தேங்க்யூ அப்பா. எஸ் 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 லார்ட். கடைசியில் இருக்கிறவங்களே ஃபில் பண்ணுங்கப்பா. ஆர்வமாக வந்திருக்காங்க. தண்ணி பாயட்டும்ப்பா, ஜீவ தண்ணி பாயட்டும்ப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
பெற்றுக்கொள். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆவியானவர், ஆவியானவர் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை, 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 விடுதலை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவற்றிலிருந்து விடுதலை ஆக்கிற்று, விடுதலை ஆக்கிற்று. ஆவியின் பிரமாணம், ஆவியானவர் விடுதலை ஆக்குகிறவர். பாவத்தில் இருந்தோ, பாவத்தால் உண்டாகிற மரணத்தில் இருந்தோ விடுதலை ஆக்குறீங்கப்பா. விடுவிக்கிற ஆவியானவர். ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆவியானவரால் நடத்தப்படுகிற உங்களுக்கு நரகம் இல்ல, நரகம் இல்ல, தண்டனை தீர்ப்பு இல்ல, தண்டனை தீர்ப்பு இல்ல. நமக்கு பரலோகம், நமக்கு பரலோகம். ஜீசஸ், ஜீசஸ். அசைவாடுவாராக ஆவியானவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆவியானவர் வந்துட்டாலே சுவிசேஷ பாரம் வந்துடும். நீங்கள் ஆவியானவரை உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து என்னை குறித்து சொல்லுவீங்க, என்னை குறித்து சொல்லு, எனக்கு சாட்சி பகர்வீங்க, எனக்கு சாட்சி பகர்வீங்க. இதுதான் ஆவியானோட வேலை. ஆமென். வந்தாலே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சோமாய மாற. அப்படியே தலையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சோமாயா மாற வேண்டும். என் தேச எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எங்கும் சொல்லணுமே. உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஜீசஸ். அன்பரே சுராஜனுக்கே ஜீசஸ். ஆவியான தேவனுக்கே சுராஜனுக்கு. தேங்க்யூப்பா. தேங்க்யூ அப்பா. ஆவியான வந்தாலே ஒவ்வொரு நினைவும் பிதாவுக்கு பிரியமானதா மாறிடும். அதனாலதான் இந்த நாளின் ஒவ்வொரு
நிமிடமோ உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த வருட ஒவ்வொரு நிமிடமோ உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த வாரம் ஒவ்வொரு நிமிடமோ உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் வா அப்பா பிறர் காய மாற்றணுமே. மீண்டும் சொல்லுங்க. என் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. நன்றி ராஜா ஏசுராஜா, நன்றி ராஜா ஏசுராஜா. இந்த நாளெல்லாம் எனக்குள்ள பாரம் அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர், நமக்குள்ள அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர். ஆதியாகமத்திலே 2வது வசனத்திலேயே இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது. ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். ஆதலால் வெளிச்சம் வந்தது, ஆதலால் வெளிச்சம் வந்தது. ஆவியானவர், ஆவியானவர் அசைவாடுகிறார், அசைவாடுகிறார். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. ஒழுங்கின்மை மறைவதாக, ஒழுங்கின்மை மறைவதாக. வெறுமை மறைவதாக, இருள் மறைவதாக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாள் உங்க சித்தம்போ நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த வருடமெல்லாம் உங்க சித்தம்போ நடத்தி செல்லும் அசைவாடும் தூய்மையின் ஆவியே அசைவா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வாலிப பிள்ளைகளை பாருங்க. ஆவி
இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. எங்கள் பகுதியில் இறங்கி வாருமே. எங்கள் தேசத்தில் இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஆதி திருச்சபையை தோற்றுவித்த ஹோலி ஸ்பிரிட், அதை நடத்தி வந்த ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. என் பிள்ளைகளுக்குள்ள அசைவாடுங்க. ஆமென். தேங்க்யூ. ஆவியானவர் இருந்தா ஜீவனோ சமாதானமோ. ரோமன்ஸ் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவன். ஜீவன் 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 சமாதானம் சமாதானம். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீவன் சமாதானம். ஜீவன் ஜீவன் சமாதானம். ஜீவன் சமாதானம். இதுதான் நாங்கெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதனாலதான் ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, சமாதானம் இருக்கு. பீஸ், பீஸ், லைஃப் அண்ட் பீஸ், லைஃப் அண்ட் பீஸ். இட்ஸ் ஹோலி ஸ்பிரிட், இட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட். அதனாலதான் ஆவியானவரோட உறவு, உறவு உன்னை உயர்த்தும், உயர்த்தும். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் சொல்லுவார், பேய் விரட்டும் போது ஏய் பிசாசின் சக்தியால விரட்டுறாரு சொல்றாரு, தேவ ஆவியினால விரட்டுறேன். ஆமென். 12:28 ஜீசஸ் சொல்லுவாரு, ஏய் தேவனுடைய ஆவி எனக்குள்ள, அதனாலதான் விரட்டிட்டு இருக்கு. எஸ் எஸ், பிசாசை விரட்டிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு, சமாதானம் இருக்கு, சமாதானம் இருக்கு. கத்துங்க ஏசையா, ஏசையா, ஏசையா. இந்த நிச்சயம் உங்களை வாழ வைக்கும். ஆமென். எனக்குள்ள, எனக்குள்ள. அதனாலதான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. இந்த வருடமெல்லாம் உங்க சித்தம் நடத்தி செல்லும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? தேங்க்யூ அப்பா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருடமெல்லாம், வருடமெல்லாம் உங்க சித்தம் நடத்தி செல்லும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, ஜீவன் உண்டானது, ஜீவன் உண்டானது. நான் இப்ப கூறுறேன், வியாதியை பார்த்து சொல்றேன், ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. வியாதி விலகுவதாக, வியாதி விலகுவதாக. ஆவியானவர், ஆவியானவர். தேங்க்யூ அப்பா. அவர் பாய்கிற இடமெல்லாம் வேதம் சொல்லுது, ஜீவன் உண்டானது, ஜீவன் உண்டானது. ஜீவ பிராணிகள் யாவும் பிழைப்பு உண்டானது. ஜீவ பிராணிகள் யாவுக்கும் பிழைப்பு உண்டானது. எவரி லிவிங் திங் பிகம் லிவிங், லிவிங். உயிர் சொல்லுங்க, உயிர், 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 உயிர் சொல்லுங்க, உயிர்,
உயிர் அதுதான் ஆவியானவர். அதுதான் ஆவியானவர். என் உயிரான உயிரான உட்கார்ந்துக்காங்க. இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரா. தேங்க்யூ அப்பா. ஆவியானவர் உயிர் கொடுக்கிறவர், உயிர் பெற செய்கிறவர். உயிர் உயிர் உண்டாவதாக. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேங்க்யூ அப்பா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே ஆவியான வந்தா உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே இசையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. தேங்க்யூ அப்பா. உயிரான தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உயிரான இயேசு. தேங்க்யூ அப்பா. உயிரான இயேசு. தேங்க்யூ அப்பா. உயிரோடு கலந்து தேங்க்யூ அப்பா. உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேங்க்யூ அப்பா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆவியானவர் ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8:11 சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சொல்லுங்க, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை தேங்க்யூ அப்பா. உயிர் பெற செய்பவரே. இந்த வசனத்தை வாசிப்பா. 8:11 அன்றியும் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி தேங்க்யூ அப்பா. உங்களில் வாசமாயிருந்தார். சொல்லுங்க, என்னில் வாசமா இருக்கிறார். என்னில் வாசமாய் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னுள் வாசமா என்னுள் இருக்கிறார். வாசமாய் இருக்கிறார். அதனாலதான் நான் வாசனையா இருக்கேன். அதனால தான் நான் வாசனையா இருக்கிறேன். என்னுள் வாசமா இருக்கிறார். அவர் என்னில் வாசமாய் இருக்கிறார். என்ன செய்கிறார்? உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சாவுக்கேதுவான சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இப்பொழுது உயிர் உண்டாகுது. ஆமென். வியாதி மறைகிறது. மறைகிறது. உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. ஜீவன் உண்டாகிறது.
நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆவியானவர் ஆவியானவர் ஜீவனோ ஜீவன் சமாதானமோ சமாதானமோ. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த வருஷம் கர்த்தர் தெளிவா எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இதோ ஏசாயா 18 முதல் 21 வசனங்கள் தான். அதில் மெயின் 20ஆம் வசனம். முந்தினதை நினைக்காதே பூர்வம். ஜீசஸ் 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 ஜீசஸ். அப்ப என்ன புதியன்னா எசேக்கியேல் 36:26 இன்னைக்கு 6ஆ நான் தியானிச்சுட்டு வந்தேன். திரும்ப நேற்று 5ஆ தியானம் பண்ணேன். இன்னைக்கு 6ஆ பாய. நீ யாரு? 6. சொல்லுங்க, நீ யாரு? 6 6 16 கையை தட்டாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஜீசஸ். அப்ப எசேக்கியேல் 36:26 அப்படியே கண்ணில் பட்டுச்சு. அதுல உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆமென். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கொடுப்பே. அதான் புதிய இதயம், அதான் புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய ஆவி நமக்குள்ள நமக்குள்ள. நவமான இதயம். நவமான கல்லு he removes கல்லான இதயத்தை ரிமூவ் பண்ணி அந்த அடுத்த வசனம் 27 எழுதியிருக்கு. உங்கள் உள்ளத்தில் ஆவியை வைத்து வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவருடைய நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவையின்படி செய்யவும் நான் உங்களை மூவ் பண்ணுவேனா? கை தட்டுங்க பாருங்க. நான் உங்களை மூவ் பண்ணுவேன். கை தட்டாமேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் எங்களை மூவ் பண்ணுகிற ஜீசஸ் உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? எஸ். ரிமூவ் பண்ணி அந்த கல்லான இதயத்தை, வேண்டாதவைகளை அவரின் சித்தம் செய்ய நம்மை மூவ் பண்ணுகிறார். ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணுகிறார், இன்னொரு பக்கம் ரிமூவ் பண்ணுகிறார். அவர் சித்தம் செய்ய வசனத்தின்படி நடக்க இதை கைக்கொள்ள இதன்படி செய்ய நம்மை மூவ் பண்ணுகிறார். ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே. அதுக்கு தான் ஆவியானவர். ஆமென். ஆவியானவரை வைத்து என் சித்தம் செய்ய என்ன நான் மூவ் பண்ணுவேன். அவர் இருந்தா சுத்தம் உண்டு. அவர் சித்தம் உண்டு. அவர் சித்தம் உண்டு. ஆவியானவரே கத்துங்க பார்க்கலாம். ஆவியானவரே வேண்டாதவைகளை ரிமூவ் பண்ணி உம்முடைய சித்தத்துக்கு நேராக எங்களை மூவ் பண்ணுகிற ஆவியானவரே உங்களுக்கு 1000 கோடி நன்றி. ஆவியானவரே மூவ் பண்ணுங்க. நம்முடைய அண்ணன் பாலச்சந்திர இருக்க விட மாட்டேங்கிறார். போ, அங்க போ, இங்க போ, இவங்களை விட்டுறாத. பாருங்க, கிளாடியை கொண்டாந்து பூரா அவர் மதுரை வீரர்கள் தான் நிற்கிறாங்க. மதுரை வீரர்கள். எஸ். என்னென்ன மூவ் பண்றார். அவர் நல்லா எல்லா வசதி இருக்கு. அவர் வாட சொந்த வீடு வந்துருச்சு. கம்முன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. கம்முன்னு உட்கார முடியல. மூவ் பண்றார் ஆவியா. மூவ் பண்ணுகிறார். அந்த முதல் 25ஆம் வசனத்திலேயே கிளீன் வாட்டரை தெளிச்சு உங்களை கிளீன் பண்றாரு. எஸ். நான் சுத்த ஜலத்தால் சுத்த ஜலம் தெளிப்பே. அதான் ஆவியானவர் தெளிக்கிறார். 25 தானா? நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்க சுத்தமாகுங்க. ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். சுத்தமாகிறோம். அவர் சித்தம் செய்ய சுத்தமாகிறோம். அவர் சித்தம் செய்ய
கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. லோரி நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மெதந்து மெதந்து மகிழணுமே. மெதந்து மெதந்து மகிழணுமே. கை உயர்த்தி வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக, வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக, வாரும் போதகரே, வற்றாத நதியா வாரும் போது. தேங்க்யூ அப்பா. வற்றாத நதி, நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா. வற்றாத நதியாக வாரும் போதகரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, தேங்க்யூ அப்பா. சாவுக்கேதுவான தேங்க்யூ அப்பா. சரீரங்களை தேங்க்யூ அப்பா. உயிர் பெறச் செய்பவரே, உயிர் பெற செய்து கொண்டு இருக்கிறார். உயிர் பெறச் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்ப அப்பா. 11 உயிர் பெற செய்கிறார். அதே 8:13 அந்த ரோமன்ஸ் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். செத்துருவேன்ற. மாம்சத்தின்படி நம்ம வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா செத்து போயிடுவீங்க. இவரு டை அப்படின்னா அவரை விட்டு பிரிஞ்சிருவோம். அதான் எஸ், மரணம் என்பது இந்த இடத்துல நம்முடைய பிதாவை விட்டு பிரிஞ்சிடுவோம். உறவு இருக்காது. இந்த கனியை சாப்பிடும் நாளில் சாகவே சாகா செத்தாங்களா? இல்லை, ஆனால் பிரிஞ்சிட்டாங்க. தேவனை விட்டு பிரிந்தார். அப்படி ஒரு வாழ்வு வாழவே கூடாது. எஸ், செத்திடலாம். அதுக்கு அவர் இல்லாமல் வாழக்கூடாது. எஸ், அவரை விட்டு வாழக்கூடாது. அவரை விட்டு வாழக்கூடாது. அதுதான் சாவு. சாவு, அதுதான் மரணம். அதுதான் மரணம். நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தா செத்து போயிடுவீங்க. அடுத்து அதே வசனத்தில் ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தார். சரீரத்தின் செய்கைகள், அதாவது சரீரத்தின் தீய செயல்கள். ஏன்னா எல்லா செயலும் நல்ல செயல் இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு செயலை அழிக்க சரீரத்தின் தீய. அதனால தான் இச்சைகளைன்னு சொல்கிறேன். நான் சரீரத்தின் தேவையற்ற ஆமென் தீய செயல்களை அழித்தால் அழிக்கிறார். உள்ள வந்தா அக்கிரமத்தை அகற்றுகிறார். அகற்றுகிறார், 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 சுத்தமாக்குகிறார், சுத்தமாக்குகிறார். சுத்தமாகறீங்க, சுத்தமாகறீங்க. இதுதான் ஜீவ தண்ணீர். தண்ணீர் வந்தா, தண்ணீர் வந்து ஆவியானவர் அசைவாடுவதனால நீ இஷ்டம் போல வாழ்ந்துட முடியாது. இஷ்டம் போல வாழ்ந்துட முடியாது. அவர் வேண்டாததை வல்லவரே. நீங்க மாம்ச கிரியையை அழிக்க நீங்க முயற்சி எடுக்கிறத விட அவரோட க்ளோஸ் ஆக அது க்ளோஸ் ஆயிடும். கைதட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவரோட க்ளோஸ் ஆக ஆக பாவம் க்ளோஸ் ஆயிடும் உங்களால. ஆமென், ஆமென். அதுதான் ஆவியானவர். ஆமென். துணிகரமா தவறு பண்ண விட ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், ஜீசஸ். ஜீசஸ். இன்னைக்கு ஜீசஸ் ஆவியானவராகத்தான் இருக்கிறார். ஆவியானவர்னா ஜீசஸை தள்ளிடல, அவருடைய ஆவிதான் நமக்குள்ள. ஆமென். ஜீசஸ் ஆவிதான் நமக்குள்ள. ஜீசஸ் ஆவிதான் நமக்குள்ள. பாவத்தை மேற்கொள்ள ஒரு ஷார்ட்கட்டு அந்த
இந்த பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த பலியாகும்படி பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஊழியக்காரனா இருந்தேன். எஸ். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்போ கர்த்தருடைய ஏக்கம், க்ளோஸ் வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, க்ளோஸ் வாக் வித் த க்ளோஸ் வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமையா போதகரே, வருமையா ஜீசஸ் போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் சில நிமிடங்கள் தான், இன்னும் ஒரு 10 நிமிடம். ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்களை ஆசீர்வதிக்குதா? உயிர் பெறுறீங்களா? வேண்டாதவர்களை அகற்றுகிறாரா? அழிக்கிறாரா? அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர். 16 இன்னைக்கு தேதி 16 8/16. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆமென். ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் வந்ததுனால பிசாசுக்கு தொல்லை ஆயிட்டோம், பிதாவுக்கு பிள்ளை ஆயிட்டோம். கைதடுங்க. பிசாசுக்கு தொல்லை ஆயிட்டோம், பிதாவுக்கு பிள்ளை ஆயிட்டோம். அவர் வந்ததால, அவர் வந்ததால ஜீசஸ். ஜீசஸ். உங்களுக்குள்ள இயேசு இருப்பதை பிசாசு பார்த்து சந்தோஷமா படுவான் இல்ல. அதனாலதான் இத்தனை உபத்திரம் இந்த தேசத்துல. ஆவியானவர் தேசத்துக்கு வரணும்னு சொல்லி கை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த தேசத்துக்குள்ள வந்தா அக்கிரமம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, லஞ்சம் இருக்காது, லஞ்சம் இருக்காது, இந்த ஜாதி பிரச்சனை இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது, இந்த மத பிரச்சனை இருக்காது, மத பிரச்சனை இருக்காது. ஜீசஸ். ஜீசஸ். கத்துங்க பார்க்கலாம். ஏக்கமெல்லாம் அதுதான். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல், இயேசுவின் நாம உயரணும், இந்த தேசம் பரிசுத்தமாகணும், அக்கிரமம் மறையணும். ஒரே வழி ஜீசஸ் தான். ஜீசஸ் தான். அரசாங்க சட்டம் போட்டாலும் இயேசு ஒருவர் தான் இந்த தேசத்துக்கு பதில். தேசத்துக்கு எதிர்கால இயேசுதான். இயேசுதான். அவர் ஆட்சி செய்தா சமாதானம், ஜீவன், பரிசுத்தம், அன்பு உண்டாகும். ஆவியானவர் உள்ள வந்து நம்மை பிள்ளையாக்குறாரு. அதனாலதான் அப்பா பிதாவே அன்பானது அருமை இரட்சகரே ஆவியானவரா யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். புத்திரர். இந்த வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. 8ஆம் அதிகாரம் அருமையான அதிகாரம். பரிசுத்த ஆவியை குறித்து அதிகமா சொல்லப்படுற அதிகாரம். Who are led by the Holy Spirit, they are the children of God. சொல்லுங்க, தேவ பிள்ளைகளை கை உயர்த்தி. ஆமென். ஆவியானவர், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், என்னை நடத்துகிறார். Those who are led by the Holy Spirit, those who are led by the Holy Spirit. அவர் உள்ள வந்தா அவர் உங்களை நடத்துவார், 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 நடத்துவார். நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவார், பண்ணுவார், நடத்துவார், நடத்துவார். கண்டக்டர், கண்டக்டர் இன்னைக்கு நடத்துகிறார். நேற்றில் இருந்து இந்த பூமிக்காக ஜெபிக்க என்னை ஏவுகிறார். ஆமென். நடத்துகிறார், நடத்துகிறார். பகுதிக்காக
நல்லாவே தெரியுது உங்க பகுதியை அவர் நேசிக்கிறார், எஸ், நேசிக்கிறார், நேசிக்கிறேன், நேசிக்கிறார், நேசிக்கிறேன், நேசிக்கிறார். நேசிக்கிறேன். அதனாலதான் இந்த வருஷம் முதல் கூட்டமாக உங்கள் மத்தியில் வந்து நடத்துறோம். ஆமென். கை தட்டி ஆமென் சொல்லுங்க நன்றி அப்பா, பார்க்கலாம். நன்றி அப்பா. Thank you, எங்களை அப்பா. நடத்துகிற ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளா எங்களை நடத்துகிற ஆவியானவரே, உமக்கு கோடி நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு கோடி நன்றி. பா, இந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. எஸ், எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு. நான் அனாதை அல்ல. அனாதை அல்ல. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. அனாதை அல்ல. எனக்கு அப்பா இருக்காரு. எனக்கு அப்பா இருக்கிற. ஒரு பரலோக அப்பா, அவர் பரலோக அப்பா, என் மேல அக்கறை உள்ள அப்பா. என் மேல அக்கறை உள்ள அப்பா. இந்த நிச்சயத்தை ஆவியான கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ அப்பா. எஸ். கடைசியா என்னுடைய ஏக்கம் இந்த 16 அப்போஸ்தலர் 6 இதெல்லாம் தியானிச்சுட்டு வந்தேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு காரியம், ஆண்டவருடைய ஏக்கம் பாருங்க. திருச்சபை ஆரம்பமாகி பரவி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் ஒரு சவுலை பிடிச்சு பவுலை மாத்துறாரு, சவுலை பிடிச்சு பவுலா மாத்துறாரு. அது 26 அந்த 6 தியானம் 26 16 17 18 வசனங்கள். 16 கால் உண்டி நில். அந்த சவுல் வேகமா போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாரை பிடிக்கணும், யாரை அடிக்கணும், யாரை சிறையில் போடணும், எந்த ஊரை தீ வைக்கணும், இப்படினும் போய் கொண்டிருக்கிற அவரை விழத்தாட்டி விழு. குதிரையிலையா போற, விழுந்து போ. விழுந்து கிடக்கிற அப்படி, ஏய் எழுந்து நில்றா. எங்க வந்தா, எதுக்கு வந்தா, யாரோடு மோதுறா, முள்ளோடு மோதுறா, உனக்கு தான் வேதனை. முள்ளு முள்ளு முள்ளோட முள்ளோட மோதாத, மோதாத, தள்ளு தள்ளு, உனக்கு தான் வேதனை அப்படின்னு சொல்லி இந்த 16 வசனம் இருக்கு. அப்படியே படுத்துட்டார். சரி நான் என்னையா செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தார். வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஜீசஸ் சொல்லுவார், எழுந்து நில், நீ கண்டவைகளையும் காண போகிற தரிசனமாகி காண்பிக்க போகிறதையும் குறித்து சாட்சியாக என் நாமத்தை நீ ஊரெல்லாம் சொல்லணும். கைதடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாமத்தை கூப்பிட்டவங்களை எல்லாம் சிறை பிடித்தானோ அந்த நாமம் தான் சொல்லுது. இந்த நாமத்தை நீ சொல்லணும். எஸ், கேரி மை நேம். கேரி யுவர் நேம். அனனியாவிலியா சொன்னாரு, he will carry my name. he will carry my name. என் நாமத்தை சுமக்க பிறந்தவர், நாமத்தை சுமக்க பிறந்தவர், அறிவிக்க பிறந்தவர், அறிவிக்க பிறந்தவர், ராஜாக்களுக்கு, ராஜாக்களுக்கு, ஜனங்களுக்கு, ஜனங்களுக்கு என் நாமத்தை, என் நாமத்தை அறிவிக்க, அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், தெரிந்து கொண்ட பாத்திரம், chosen vessel, chosen vessel, chosen vessel, chosen vessel. அதுதான் இந்த செமினாருக்கு தலைப்பு. எஸ், தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அப்பதான் ஜீசஸ் இந்த 18 வசனம் தான் எனக்கு கண்ணீர் வரும். ஏய், உனக்கு ஊழியம் கொடுக்குறேன். என்ன ஊழியம்? கண்ணை திறக்கிற ஊழியம். ஊரெல்லாம் கண்ணை திற. நான் உன் கண்ணை திறந்துட்டேன். ஊரெல்லாம் கண்ணை திறக்கப்போ, அட என்னையா கண்ணு, அறிவு கண்ணை திறக்கணும்டா. என் ஜனத்துக்கு அறிவு இல்லடா, சங்காரம் மாறாங்கடா, கடவுளை குறித்த அறிவில்ல, எப்படியோ கும்பிடுறாங்க. கடவுளை குறித்த அறிவில்ல. ஏக்கம், இந்த அறிவு கண்ணை திறக்க என்ன அறிவு இல்ல. என்னை பற்று விசுவாசத்தாலதான் பாவ மன்னிப்பு. இந்த அறிவு என் பிள்ளைகளுக்கு வரணும். இந்த அறிவு என் பிள்ளைகளுக்கு வரணும். கண்ணை திறக்கப்போ இயேசுவால் அன்றி வேறு எவராலும் பாவ மன்னிப்பு இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல, பரலோகம் இல்ல, பரலோகம் இல்ல. இத சொல்லப்போ, இத சொல்லப்போ, கண்ணை தர, கண்ணை தர. நம்முடைய ஏக்கம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, என்னை பற்றும் விசுவாசத்தால் பாவம் மன்னிப்பு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டும்.
நீங்க அறியணும், அறியணும், கண்ணு திறக்கணும், கண்ணு திறக்கணும். இதான் கர்த்தருடைய ஏக்கம். அதுக்கு தான் சவுலை எழுப்புறாரு, அதுக்கு தான் உங்களை எழுப்பி இருக்கிறாரு, என்னை எழுப்பி இருக்கிறாரு. பாவ மன்னிப்பு இதை தான் அறைகூறாரு பேதுரு. இவரால் அன்றி வேறு எவராலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இல்ல, ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல. இத சொல்லத்தான் நம்மை அனுப்புகிறார். தேங்க்யூ அப்பா. அவ்வளவுதான். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமாகிய அந்த பரலோக நிச்சயம் என் ஜனத்துக்கு வேணும். ரெண்டாவது காரியம், ஒரு பக்கம் பாவ மன்னிப்பு இயேசுவால, இன்னொரு பக்கம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமாகிய பரலோகம். பரலோகம் அந்த அறிவு இல்ல, அந்த அறிவு இல்ல. இதுக்கு தான் உன்னை அனுப்புறேன், இதுக்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. மூணாவது, ஜனங்கள் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு சாத்தானை விட்டு கர்த்தரிடம் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம். இதுதான் ஜீசஸ். இயேசு வந்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், திருப்பூர் தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் தேங்க்யூ அப்பா. கொள்ள வேண்டும். இப்படி எழுந்திருங்க பார்க்கலாம். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். தேங்க்யூ அப்பா. இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இந்த ஏக்கம் பாருங்க. நான் உன்னை அனுப்புறேன், இது செய்யப்போ. என்னை இப்ப கடை 2வது நாள் முடியுது, அதுக்கு தான் நாங்க உங்களை அனுப்புறோம். ஜனங்கள் அறிவுக்கண், இயேசுதான் பாவ மன்னிப்பு. மதம் மாறுவதில்லை, இயேசு வேணும். உங்க பகுதிக்கு இயேசு வேணும், இயேசு வேணும். திருப்பூருக்கு இயேசு வேணும், திருப்பூருக்கு இயேசு வேணும். கோயம்புத்தூருக்கு இயேசு வேணும், கோயம்புத்தூருக்கு இயேசு வேணும். ஈரோடுக்கு இயேசு வேணும். இந்த பகுதிக்கு இயேசு வேணும். இந்த பகுதிக்கு இயேசு வேணும். பாவம் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும். பரலோக நிச்சயம் வரணும், நிச்சயம் வரணும். அது இயேசுதான். அதுக்கு இயேசுதான். இருள் விலகணுமா, இருள் விலகணுமா, இயேசு வரணும். இயேசு வரணும். இயேசு வந்தாலே இருள் ஓடுது, சாத்தான் ஆடுது, சாத்தான் ஆடுது, இருள் ஓடுது, இருள் ஓடுது. ஏசாயா, ஏசாயா, கத்துங்க பார்க்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஏசாயா, ஏசாயா, எழுப்பா. ஏசாயா,
சொல்லுங்க. ஏசையா நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா, எங்க தேசத்திற்கு, எங்க தேசத்திற்கு, இந்த பகுதிக்கு, எங்க பகுதிக்கு. ஏசையா 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 ஏசையா. இதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பா, நான் முடிக்கிறேன். முடிக்க முடியாம முடிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுக்குத்தான் உங்களை கொண்டு வந்தார். சுவிசேஷ ஊழியம். இந்த இயேசுவை நீங்க சொல்லி ஆகணும். எத்தனை இடை தடர் வந்தாலும் நாம் சொல்லி ஆகணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஏசையா அப்படி கூப்பிடுங்க. ஏசையா தேங்க்யூ அப்பா. அப்படியே கையை உயர்த்திட்டே இருங்க பார்க்கலாம். கடைசியாக தான் ஆண்டவரே கையை உயர்த்தி இருக்கிறாங்க. உமக்காக ஓட, உமது ஊழியம் செய்ய, இந்த பூமியில உங்க நாமத்தை உயர்த்த என் பிள்ளைகள் கை உயர்த்தி இருக்கிறாங்க. ராஜா 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 ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நேரம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆவியானவர் 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 ஃபில் ஃபில். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை 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 வல்லமை. பவர் 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 பவர். In Jesus name, in Jesus name, in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை வல்லமை பவர். சுவிசேஷ வல்லமை சுவிசேஷ வல்லமை சுவிசேஷ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, வல்லமை நிரப்புவதாக, ஆவியானுடைய வல்லமை நிரப்புவதாக. சுவிசேஷ வல்லமை சுவிசேஷ வல்லமை சுவிசேஷ வல்லமை இயேசுவின் நாமத்தினால இங்க நிற்கிற ஒவ்வொருவரும் மீதும் உம்முடைய சுவிசேஷ பாரத்தின் வல்லமை நிரப்புவதாக நிரப்புவதாக. பின்புறம் நிற்கிற எல்லார் மேலையும் நிரப்புவதாக. இந்த ஹால்ல நிற்கிற எல்லாரையும் உம்முடைய சுவிசேஷ பாரம் நிரப்புவதாக. உம்முடைய வல்லமை தொடுவதாக. வல்லமை நிரப்பட்டப்பா, உள்ளங்களை நிரப்பட்டும், ஒரு பவர் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால வல்லமை நிரப்புவதாக வல்லமை நிரப்புவதாக. வல்லமை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பிள்ளைகளை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. உம கூடிய செய்யணுமே. நிரம்பட்டுப்பா நிரம்பட்டுப்பா நிரம்பட்டும்பா 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 நிரம்பட்டும்பா. ஒவ்வொருவரையும் நிரம்பட்டும்பா நிரப்புங்கப்பா
நிரப்புங்கப்பா, நிரம்பட்டும்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நாங்க ஒவ்வொருவரும் நிரம்பட்டப்பா, நிரம்பட்டப்பா.